சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 54. காலம் எல்லாவற்றையுமே மாற்றும் திறன் கொண்டது. எதனெதன் மீது பிடிப்பு இருந்ததோ அவை அத்தனையும் ஒரு நாள் வெறுக்க வைத்துவிடும். எவற்றையெல்லாம் வெறுத்தோமோ அத்தனையும் ஒரு நாள் பிடிக்க துவங்கிவிடும். விரும்பி போனவை விலகுவதும் விலகி போனவைகளை விரும்புவதும் தானே வாழ்வின் அடிப்படை. இதற்கு விதிவிலக்கான மனிதர் எவருமே இல்லை என்ற பின்பு வடதிசை மாதண்ட நாயகனான ஆதித்தனும் இச்சூழலுக்கு அகப்பட வேண்டியது இயல்பாகி போனது. நேற்று வரை ஆதித்தனை, அவனது அதிகாரத்தை தவறான கண்ணோட்டத்தில் கண்டிருந்த பழுவேட்டரையர் மனம் திரும்பிய அதே வேளையில் தந்தையான சுந்தர சோழர் எது செய்யினும் தனது நலனுக்கானதே என்று எண்ணியிருந்த ஆதித்தனின் சிந்தனையும் மாறத் தொடங்கியது. விதியின் கொடுமையான விளையாட்டு தவிர வேறென்ன? வந்தியத்தேவன் கொண்டு வந்த ஓலையை மீண்டும் படித்தான் ஆதித்தன். முகத்தின் கடுமை அதிகமாகியது. ஓரிடத்தில் நில்லாமல் அங்கும் இங்கும் நடந்தான். எதிரே நின்றிருந்த எவரையுமே ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. வந்தியத்தேவனும் பார்த்திவேந்திரனும் கந்தமாறனும் அடுத்து என்ன சொல்லப் போகிறானோ என்பதை எண்ணி அதிர்ந்து போய் நின்றனர். அரசே என்று ஆரம்பித்த வந்தியத்தேவனை தனது கையின் ஓர் அசைவிலேயே அடக்கினான் ஆதித்தன். நாம் முதலில் எடுத்த முடிவே சரியானது தளபதியாரே. சோழத்தை தாண்டித்தான் ஈழத்தை அடைய வேண்டும் எனில் அதையும் நாம் செய்வோம் என படை திரட்டியதுதான் சரி. நீங்கள்தான் ஏதேதோ பேசி என்னை மடை மாற்றி விட்டீர்கள். இதோ அதற்கான பதில். சோழத்தின் பேரரசரிடமிருந்து கட்டளையாகவே வந்துள்ளது. இருக்கும் புறவிகளும் யானைகளும் ஆயுதங்களும் ஈழம் வரை சென்று வர வென்று வர போதாதாம். அதனால் அதற்கு ஏதுவாக மேலை சாளுக்கியம் நோக்கி திரும்ப வேண்டுமாம். அதனை முற்றிலும் நமதாக்கிய பிறகு ஈழப்போரினை நிர்ணயிக்கலாம் என்கிறார் பேரரசர். குறைந்தபட்சம் 6 மாத கால தாமதமாகும் எடுத்த லட்சியத்தினை நாம் அடைய. ஏற்கனவே எதற்கும் பயனில்லாமல் மதுராந்தகனுக்கு 1 வருட கால அவகாசம் படை திரட்டி பாய தயாராக நிற்கும் என்னை திசை திருப்ப இப்படி ஒரு வழி. அதிலும் தனித்து செல்ல உத்தரவில்லை. மாதண்ட நாயகரான பழுவேட்டரையரின் தளபதியாக செல்ல வேண்டுமாம். வெற்றி கனியை பறித்து இவர்களிடம் கொடுத்துவிட்டு அடுத்த உத்தரவிற்காக காத்து நிற்க வேண்டுமாம் என்று ஆவேசப்பட்டான் ஆதித்த கரிகாலன். அரசே, பழுவேட்டரையர் சோழ மண்டலத்தின் தளபதி. அவரோடு இணைந்து களம் காணுவது பெருமையான விஷயமே என்று இழுத்தான் பார்த்திவேந்திரன். இதுதான் இங்கு பிரச்சனை. நான் எதை சுட்டி காட்டுகிறேன் என்பதை இங்கு எவராலுமே புரிந்து கொள்ள முடியாததுதான் பிரச்சனை. அதனாலேயே இந்த ஆதித்தனுக்கு அகம்பாவக்காரன் என்ற பெயர். பழுவேட்டரையரின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுபவன் சோழனாகவே இருக்க முடியாது. அவர் கண்ட களங்களும் பெற்ற விழுப்புண்களும் நமது வாழ்நாட்களை விட அதிகம். அவரது படையில் ஒரு சாதாரண வீரனாக கூட களம் காண்பதில் பெருமை கொள்வான் இந்த ஆதித்தன். நான் கூற வந்தது இதுவல்ல. பழுவேட்டரையரை மாதண்ட நாயகனாக கொண்டு நான் களம் காண தயங்கவே இல்லை. களம் என்பதுதான் என் பிரச்சனை. இதே ஓலையில் ஒரு சிறு மாற்றம் போதும். களம் மேலை சாளுக்கியம் அல்ல, ஈழம் நோக்கி புறப்படுங்கள் என ஒற்றை வரி போதும். ஓடி சென்று பணிந்திருப்பேன் பேரரசரை. பழுவேட்டரையரோடு தோளோடு தோள் நின்று கடல் கடந்து சென்று மணிமுடி மீட்டு சோழத்தின் புகழை உலகறிய செய்திருப்பேன். ஆனால் நடப்பதோ வேறு. வேண்டுமென்றே காலதாமதம் செய்யப்படுகிறது. என் உணர்வுகளை அடக்கியாள நினைக்கிறது எம் அரசு என்பதுதான் வேதனை என்றான் ஆதித்தன். ஆதித்தனின் ஆவேசத்திற்கான காரணம் அப்போதுதான் மூவருக்குமே புரிந்தது. ஆம், இவர் நினைப்பதும் சரிதான். இதே படையினை ஈழம் நோக்கி திருப்பிவிட்டாலே போதுமே. ஏன் வீணாக மேலை சாளுக்கியம் அழிக்கப்பட வேண்டும்? அதற்கான அவசியமும் தற்போது இல்லையே. இப்போதுதானே அடக்கிவிட்டு வந்திருக்கிறான் ஆதித்தன். மூவரின் மனதிலும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் தோன்ற வேறு வார்த்தைகளை தேட வழியின்றி அமைதியாயினர். ஆனாலும் தூதுவனை அனுப்பி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் ஈழத்தினை. அவர்களிடம் இல்லை என்கிறார்கள் இப்போது ஆள்பவர்கள். ரோகணத்து காடுகளில் முன்னிருந்தவர்களால் மறைக்கப்பட்டு விட்டதாக கூறுகிறார்கள். தேடுதல் தொடர்கிறது என்கிறார்கள். அதனாலேயே தாமதமாகிறது போலும் என்றான் கந்தமாறன் மெதுவாக. தொலைத்தவன் தேடுவதற்கும் மறைத்தவன் தேடுவதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு கந்தமாறா. ரோகணத்து காடுகள் எங்கே உள்ளன? ஈழத்திலா சோழத்திலா? தேவையெனில் மொத்த ஈழத்தையும் சோழமாக்கி விடுவோம் என்றான் ஆதித்தன். பொறுத்தது பொறுத்தோம், இன்னும் சில திங்கள் தானே என ஆரம்பித்த வந்தியத்தேவனை முறைத்தான் ஆதித்தன். ஏன், தளபதியாருக்கு படைகளை தயார் செய்ய இன்னமும் கால அவகாசம் வேண்டுமோ? உயிரையே எனக்காக தத்தம் செய்த வந்தியத்தேவர்தானே இன்னமும் எம் தளபதி. கேட்ட கேள்வியில் அதிர்ந்து போனான் வந்தியத்தேவன். தங்களது ஒருவரின் கட்டளைக்காக படைகள் காத்து நிற்கின்றன அரசே.
கடமையிலிருந்தும் கொடுத்த வாக்கிலிருந்தும் நான் தவறுவதே இல்லை, காலதாமதம் செய்வதும் இல்லை என்றான் வந்தியத்தேவன் வெறிப்பாக. அதையே தான் நானும் சொல்கிறேன். எனக்கென்ற கடமையை முடிக்க எவர் பொருட்டும் காலதாமதம் செய்யும் வழக்கம் எனக்கில்லை. இருக்கட்டும், சோழ பேரரசரின் ஓலைப்படி அங்கிருந்து படைகள் எத்தனை நாட்களில் புறப்பட்டு இங்கு வருகின்றன? என் கணக்குப்படி குறைந்தபட்சம் ஒரு திங்களாவது தேவைப்படும் அவர்கள் புறப்பட என்றான் பார்த்திவேந்திரன். இன்னும் அதிகம் கூட ஆகலாம். ஏனெனில் நோக்கமே தாமதப்படுத்துவதுதான் என்ற பின்பு புறப்படலும் அதை நோக்கியே தான் இருக்கும். தளபதியாரே, சோழர் படை துணையின்றி நமது தொண்டை மண்டல படை, பார்த்திவேந்திரனின் பல்லவரையர் படை, கந்தமாறனின் சம்புவரையர் படை என இவைகள் போதாதா நாம் ஈழம் வெல்ல? வீரம் எண்ணிக்கையை பொறுத்ததல்ல அரசே. துல்லியமாக திட்டமிட்டால் இதைவிட குறைந்த அளவுள்ள வீரர்களை வைத்தே வென்றுவிடலாம். ஆனால் இப்போதைய பிரச்சனை அதுவல்ல என்றான் வந்தியத்தேவன். வேறென்ன பிரச்சனை எம்மை தடை செய்ய? ஆதித்தனின் வார்த்தைகளில் கனல் தெரித்தது. இரண்டு பெரும் பிரச்சனைகள் அரசே. சோழம் புகாமல் நாகையை அடைய முடியாது, நாகையை அடையாமல் ஈழம் புக முடியாது என்ற வந்தியத்தேவனை நோக்கி சிரித்தான் ஆதித்தன். அதை நான் பார்த்து கொள்கிறேன். சோழம் புகாமலேயே நாகையை தொடுவது என் பொறுப்பு என்ற ஆதித்தனை விழிகள் விரிய பார்த்தான் வந்தியத்தேவன். அடுத்ததாக கடல் கடக்க நிறைய கலன்கள் வேண்டும் அரசே. தனித்து நாம் களமிறங்க வேண்டுமெனில் கலங்கள் நிறைய தேவை என்று வந்தியத்தேவன் கூறியவுடன், இது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஈழம் வரை நமது படைகள் செல்ல தேவையான கலன்களை எத்தனை நாட்களில் நம்மால் ஏற்பாடு செய்ய இயலும்? நாட்களா? எத்துணை விரைவாய் செயல்படினும் 2 திங்களாவது தேவைப்படுமே என்றான் பார்த்திவேந்திரன். உடன் சோழ பேரரசருக்கு ஓலை அனுப்புங்கள். மேலை சாளுக்கிய போருக்கு தொண்டை மண்டல படை தயாராக இன்னும் 2 திங்களாகும் என ஓலை அனுப்பிவிடுங்கள். அதற்குள் கடல் மல்லையில் இருக்கும் நமது வணிகர் குழுவினை துரிதப்படுத்துங்கள். சேரம் சென்று கலன்களை விலை பேசி வாங்கி வர செய்யுங்கள். இயன்றால் குடந்தை, புகார், நாகை பகுதியில் உள்ள கலன்கள் செய்ய தெரிந்த மீனவர்களை அணுகி கலன்கள் செய்து தர சொல்லுங்கள். என் உத்தரவு என நேரடியாகவே கூறுங்கள். வணிகர்களால் மட்டுமே முடியக்கூடிய விஷயம் இது. கலன்கள் எங்கு என்ன விலைக்கு கிடைப்பினும் தயங்காது வாங்கிவிட சொல்லுங்கள் என்றான் ஆதித்தன். அரசே, பெரும் பொருள் செலவாகும் இதற்கு. சோழ பேரரசரின் அனுமதியும் தேவை என்றான் கந்தமாறன். அதை நான் பார்த்து கொள்கிறேன். சொன்னதையும் இனி சொல்வதையும் செய்யுங்கள். தொண்டை மண்டலத்தின் சூழ்ந்திருக்கும் அத்தனை ஊர்களின் வரிப்பணமும் நிலுவையாய் இருக்கும் பெரும் தொகையும் இனி காஞ்சியிலேயே செலுத்தப்பட வேண்டும் என்று அனைத்து ஊர்களுக்கும் ஓலை அனுப்புங்கள். கோயில்களுக்கான நிபந்த பணிகள், வேளாண் பணிகள் தவிர்த்து வேறு எதற்காகவும் என் அனுமதி பெறாமல் பொருள் செலவழிக்க வேண்டாம். மல்லையை கடக்கும் எந்த ஒரு வணிக களமாயினும் பொருள் இறக்கவோ ஏற்றவோ மல்லை கடக்கவோ வரி செலுத்தியே ஆக வேண்டும் என்பதை என் கட்டளையாக அறிவியுங்கள். புகாரோ நாகையோ எங்கு செல்வதாயினும் எவர் களமாயினும் மல்லையில் நுழைந்து அனுமதி பெற்றே தீர வேண்டும் என்பதை நியதியாக்குங்கள். ஏன் என்று கேட்பவர்களுக்கு பாதுகாப்பு கருதி இம்முறை செயல்படுத்தப்படுகிறது என்று கூறிவிடுங்கள். புரிகிறதா? ஆதித்தன் படபடவென்று பொரிந்து தள்ள அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியாமல் தவித்தனர் மூவரும். அரசே, மிக மிக அவசரமான முடிவு இது. சோழத்திற்கு கட்டுப்படாமல் தனி நாடாகிவிட்டதோ தொண்டை மண்டலம் என எவரும் தவறாக எண்ணக்கூடிய முடிவு இது. சோழ பேரரசிற்கு இங்கிருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை செல்வங்களையும் முடக்கி வைப்பது பேராபத்து. ஏற்கனவே சாளுக்கிய போரில் வென்று கொண்டு வந்ததையே தலைநகரில் சேர்க்கவில்லை என்ற பிரச்சனையும் உண்டு என்றான் பார்த்திவேந்திரன். அறிவேன், விளைவுகளை நான் சந்தித்துக் கொள்கிறேன். கொண்ட லட்சியத்திற்காக சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும். இப்போது நான் கூறியபடி அனைத்தும் நடந்தால் 2 திங்களுக்குள் நாம் ஈழம் நோக்கி புறப்படலாம் அல்லவா? போதுமான கலன்கள் கிடைத்துவிடும் அல்லவா? ஆதித்தனின் கேள்வியில் ஆர்வம் மேலோங்கி இருப்பதை உணர முடிந்தது. நிச்சயமாய் அரசே என்ற வந்தியத்தேவனின் தோள் பிடித்து குலுக்கினான் ஆதித்தன். புறப்பட தயாராகி விடுங்கள். சோழத்தின் மாண்பினை மீட்க, வரலாற்றில் நம் பெயரினை தக்க வைத்து கொள்ள என்றான் ஆதித்தன். அடுத்த நாளிலிருந்தே ஆதித்தனின் கட்டளைகள் செயல்பட துவங்கின. வரிகள் செலுத்தப்படாததும், மல்லையில் கலங்களுக்கென தனி வரி வசூலிப்பதும், அவசரமாக சேரத்திலிருந்து வணிகர்கள் மூலம் கலன்கள் வாங்கப்படுவதும் கண்டு சோழம் அதிர்ந்தது. விஷயம் முதலாக அனிருத்த பிரம்மராயரை சென்று அடைந்தது. ஆதித்தனை இனி சோழத்திடமிருந்து காப்பாற்ற எவராலும் இயலாது என்பதனை புரிந்து கொண்ட அனிருத்தர் அதிர்ந்து போனார். சோழத்தின் பேரரசரின் கவனத்திற்கு இவ்விஷயம் வந்தபோது
கருணையே வடிவான சுந்தர சோழரின் கண்கள் சிவந்து கனலாவதை அன்றுதான் முதலாக காண முடிந்தது அனிருத்த பிரம்மராயரால். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 55. ஆதித்தன் என்றாலே அதிர்வுகள் தானா? என்ன நடக்கிறது என்பதை சிந்திக்கும் திறன் இன்றி போனது அவனுக்கு. எவர் கொடுத்த தெம்பு இது? சோழ மண்டலத்தில் இருந்து தொண்டை மண்டலம் பிரிந்து விட்டதா என்ன? தனியாட்சி நடத்தும் எண்ணம் கொண்டு விட்டானா? தொண்டை மண்டல வரிகள் எதுவும் சோழத்துக்கு வராது எனில் என்ன பொருள்? நம்மை எதிர்த்து நின்று வென்று விட்டதாக எண்ணமா? ஈழத்தின் மீது படையெடுத்து மணிமுடி மீட்பது மட்டுமா சோழத்தின் நிர்வாகம்? எத்தனை வேலைகள், எத்தனை பிரச்சனைகள், உள்நாட்டிலேயே எதிரிகளின் நடமாட்டமா என்ற ஐயம் ஒருபுறம், அடங்கியிருந்த பாண்டியர்கள் துளிர்க்கிறார்களா என்ற கவனம் மறுபுறம், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் நீண்டு கொண்டிருக்க இவன் கொண்ட லட்சியமே பிரதானமாகி போகினதா என்ன? எதை செய்தாலும் சோழ பேரரசு கை கட்டி பார்த்து கொண்டிருக்கும் என்று நினைப்பா? ஏற்கனவே மகன் என்ற காரணத்தால் அதிக அளவு உரிமை கொடுத்து விட்டதாக எத்தனையோ பேர் குற்றம் சாட்டியும், கொண்ட கொள்கை சரியாக உள்ளதே என்ற காரணத்திற்காக சற்று இடம் கொடுத்ததும் தவறாகி போனதா என்ன? இனி பொறுப்பதற்கு ஏதுமில்லை பிரம்மராயரே. உடனடி நடவடிக்கை ஒன்றே தேவை. அதுவும் ஆதித்தனின் அத்தனை செயல்களுக்கும் முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்று ஆவேசப்பட்டார் சுந்தர சோழர். அரசே, அவசரம் வேண்டாம். மேலை சாளுக்கிய போருக்கு செல்ல மாட்டேன் என்று ஆதித்தன் கூறவில்லை. படைகள் தயாராக 2 திங்களாகும் என சமயம் கேட்டுள்ளார். அதற்குள் என இழுத்த அனிருத்தரை முறைத்து பார்த்தார் மன்னர். பிரம்மராயரே, பிரச்சனையை திசை திருப்பாதீர்கள். சோழ மண்டலத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் எதுவும் வந்து சேரவில்லை. மேலை சாளுக்கிய போரில் பெற்ற செல்வங்கள் எதுவும் தஞ்சைக்கு அனுப்பப்படவில்லை. இது தவிர்த்து நம் அனுமதி பெறாமலேயே கலங்கள் வாங்கப்படுகின்றன, விலை பேசப்படுகின்றன. இவற்றையெல்லாம் ஏதும் பேசாமல் அனுமதிக்க சொல்லுகிறீர்களா? கேட்டார் சுந்தர சோழர். அடுத்து நடக்கவிருக்கும் ஈழப்போருக்கான ஆயத்தமாக கூட கலன்கள் வாங்கப்பட்டு சேகரிக்கப்படலாம் அரசே. இதில் ஒன்றும் தவறில்லையே என்றார் அனிருத்தர். அடுத்து நடக்கவிருப்பதா? அதை முடிவு செய்ய வேண்டியது நாம். புகாரிலும் நாகையிலும் நம்மிடம் இல்லாத கலன்களா? அதை விடுத்து சீரத்திலிருந்து கலன்கள் வாங்கப்பட்டு மல்லையில் குவிக்கப்படுவதன் காரணம் புரியவில்லையா உங்களுக்கு? ஆதித்தனின் தந்தை நான் அனிருத்தரே. அவனை நன்கு அறிவேன் நான். ஈழத்தினை தொட வேண்டுமெனில் சோழத்தினை தாண்ட வேண்டும். அதற்கு அனுமதி கிடைக்காது என்பதால் கலன்களை கொண்டு மல்லையிலிருந்து நேராகவே ஈழத்தை தொட நினைக்கிறான் ஆதித்தன். கடல் நடுவில் தன்னை எவரும் தடுத்து நிறுத்த இயலாது என்ற எண்ணம் போலும் என்றார் சுந்தர சோழர். அரசே, உங்களின் எண்ணம் சரியாக கூட இருக்கலாம். என்றாலும் ஒருமுறை உறுதிப்படுத்தி கொண்டு என்று அனிருத்தல் முடிப்பதற்குள் தேவையே இல்லை. எல்லாம் உறுதி செய்தாகிவிட்டது. ஈழம் வரை பயணிக்க போருக்கு பயன்படக்கூடிய கலன்களை எத்தனை விலை கொடுத்தேனும் வாங்கும்படி வணிகர்களுக்கு ஆதித்தன் இட்ட உத்தரவு அவனது லட்சணையோடு ஓலையாகவே உள்ளது. நேற்று எனது வீரர்கள் மூலம் குடந்தை வணிகர்களிடமிருந்து பெற்றவை இவை என தன் கையில் இருந்த ஓலைகளை அரசரிடம் அலட்சியமாக கொடுத்தான் பட்டத்து இளவரசனும் கண்டராதித்த சோழனின் மகனுமான மதுராந்தகன். எவ்வளவோ முறை கூறியும் என் பேச்சு இங்கு எடுபடவில்லை. சோழத்தை மீறி தனி ஆட்சிக்கு திட்டமிடுகிறான் ஆதித்தன் என நான் பல முறை கூறியும் செவி கொடுப்பாரில்லை. அப்படி இருக்காது, ஆதித்தனின் மேல் எனக்கு பொறாமை என்று ஏதேதோ சொல்லி தட்டி கழித்தீர்கள். இதோ இன்று ஆதாரத்தோடு வந்து நிற்கிறேன். ராஜகேசரியான அரசர் இருக்கும் போதே அவருக்கு தெரியாமலேயே ஒரு படையெடுப்புக்கு திட்டமிடுகிறார் பரகேசரியான மகன். இதை கூட நான் சொல்லவில்லை, கொண்டு வந்த ஓலை சொல்கிறது. சொந்த மகன் என்பதால் சோழத்தின் நலன் பெரிதாகப்படவில்லையா உங்களுக்கு? இன்று ஆதித்தன் தனியாக செயல்படுகிறான். நாளை அவனோடு இருக்கும் பல்லவரையனும் சம்புவரையனும் அந்த வானவராயனும் தனித்து செயல்படுவார்கள். ஆதித்தன் இருக்கும் தைரியத்தில் அதையும் அனுமதித்து சோழம் அவர்களுக்கு வரி செலுத்தி கை கட்டி நிற்குமா? இவ்வளவுதானா சோழத்தின் வீரம்? இதுதானா சோழத்தின் மாண்பு? ஆவேசமாக வார்த்தைகளை அலறவிட்டான் மதுராந்தகன். மதுராந்தகா! சுந்தரரின் அலறல் அந்த அறையினை அதிர வைத்தது. நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அறியாமல் வார்த்தைகளை வீணே இறைக்காதே. சோழத்தின் வீரமும் மாண்பும் என்ன என்பதை நீ கூறி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நான் இல்லை. எவர் முன்பு பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை இனி ஒரு முறை சிந்திக்காமல் என் முன்பு பேசாதே. விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்ற சுந்தர சோழர், அனிருத்தரே, உடன் ஓலை நாயகத்தை வர சொல்லுங்கள். தளபதி பழுவேட்டரையரை என்னை சந்திக்க சொல்லுங்கள் இப்போதே என்று கட்டளையிட்டார். மன்னரின் வேகம் அத்தனை பேரையும் அதிர வைத்தது. வீரர்கள் சென்று உடன் ஓலை நாயகத்தையும் பழுவேட்டரையரையும் அழைத்து வர பரபரப்பாக உள்ளே நுழைந்தனர் இருவரும்.
எதற்கு இத்தனை அவசரம் என புரியாமல் இருவரும் திகைக்க நடந்தவை அத்தனையும் அனிருத்த பிரம்மராயரால் விளக்கப்பட்ட பின்பு அதிர்ச்சியில் உறைந்தார் பழுவேட்டரையர். அரசே என ஆரம்பித்த பழுவேட்டரையரை தன் கை உயர்த்தி அடக்கினார் மன்னர். தளபதியாரே, எவர் கருத்தையும் கேட்க இப்போது நேரமில்லை. வெள்ளம் தலைக்கு மேல் போவதற்குள் செயலில் இறங்க வேண்டிய தருணம் இது. இன்னும் 10 நாட்களுக்குள் சோழர் படை புறப்பட வேண்டும் சாளுக்கியம் நோக்கி. தொண்டை மண்டல நிலவரம் அறிந்து கொள்ளுங்கள். எதிர்ப்பவர் எவராயினும் ராஜ துரோக குற்றம் சுமத்தி கைது செய்யுங்கள். தொண்டை மண்டல படையையும் சேர்த்து கொண்டு சாளுக்கியம் நொடியுங்கள். இது என் கட்டளை. சென்ற முறை கூறியது போல நீரே இப்போரின் மாதண்ட நாயகர். அதில் மாற்றம் ஏதும் இல்லை. இம்முறை உம்மோடு தளபதியாக வரப்போவது பட்டத்து இளவரசனான மதுராந்தகன் என்றவுடன் அதிர்ந்து போனார் தளபதியார். உடன் ஓலை நாயகத்தின் பக்கம் திரும்பிய சுந்தர சோழர் அடுத்து கூறிய வார்த்தைகள் எதற்கும் கலங்காத பழுவேட்டரையரையே கலங்க வைத்தது. வடதிசை மாதண்ட நாயகன் பொறுப்பில் இருந்தும் சோழ அரசின் ஏனைய பொறுப்புகளில் இருந்தும் ஆதித்த கரிகாலன் நீக்கப்படுவதாக ஓலை அனுப்புங்கள் தொண்டை மண்டலத்துக்கு. இனி எவரும் ஆதித்தனின் அரசு சார்ந்த கட்டளைக்கு அடிபணிய வேண்டிய அவசியமில்லை என்பதை தெரியப்படுத்துங்கள். உடனடியாக தொண்டை மண்டலத்திலிருந்து பெறப்படும் அத்துணை வரிகளும் சோழத்தை அடைய வேண்டும் என்பதை எனது ஆணையாக செயல்படுத்துங்கள். மல்லையில் இருக்கும் அத்தனை கலன்களும் நாகையை அடைய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். சோழ பேரரசன் சுந்தர சோழரின் மைந்தன் என்பதை தவிர ஆதித்தனுக்கு வேறு எந்த அதிகாரமும் இனி கிடையாது. இதுவரை அவன் நிர்வகித்து வந்த வடதிசை மாதண்ட நாயகன் பொறுப்பினை இனி சோழருக்கு உட்பட்ட பல்லவரையர் வம்ச பார்த்திபேந்திரன் கவனிக்க வேண்டும் என்று தலியே ஓலை அனுப்புங்கள். தொண்டை மண்டலம் மட்டுமல்ல, சோழத்தை தாங்கி நிற்கும் எல்லா அரையர்களுக்கும் ஓலை அனுப்புங்கள். சுந்தர சோழ பேரரசின் கட்டளையை மீறி அதனை எதிர்த்து எவர் ஆதித்தனுக்கு துணையாக நின்றாலும் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள். சோழத்திற்கு துரோகியாகவே கருதப்படுவார்கள் என்பதையும் கண்டிப்பாக குறிப்பிடுங்கள். அத்தனை ஓலைகளிலும் எனது லட்சினை இடம்பெற வேண்டியது அவசியம். இது சுந்தர சோழரின் நேரடி கட்டளை என அனைவரும் உணர்ந்தே ஆக வேண்டிய தருணம் இது. இன்னும் 2 நாட்களுக்குள் சோழ மண்டலம் முழுவதும் இந்த ஆணைகள் பிறப்பித்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்ற சுந்தர சோழரை அத்தனை ஆவேசமாக இதுவரை எவருமே பார்த்ததில்லை. தான் நினைத்த காரியம் இத்தனை விரைவில் இத்தனை கடுமையாய் நிறைவேறும் என எதிர்பாராத மதுராந்தகன் மனதிற்குள் கும்மாளமிட்டான். அனிருத்தரும் பழுவேட்டரையரும் கண்களாலேயே பேசிக்கொண்டனர். தன் கரகரத்த குரலை செருமிக் கொண்டு மெல்ல ஆரம்பித்தார் பழுவேட்டரையர். அரசே, தங்களின் கட்டளைகள் உடன் செயல்படுத்தப்படும், மறுப்பே இல்லை அவைகளுக்கு. ஆனால் அதன் விளைவு என்னவென்று யோசித்து விட்டீர்களா? தங்களின் மைந்தனான ஆதித்தன் சோழத்து அரசியலிலிருந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகிறார் என்பதை உணர்ந்தீர்களா அரசே? கேட்டார் பழுவேட்டரையர். அறிவேன் தளபதியாரே. அவன் எதிர்பார்ப்பதும் அதனைத்தானே. ஆதித்தனுக்கு முன்பும் சோழம் இருந்தது, அவனுக்கு பின்பும் இருக்கும். சோழம் பின்னணியில் இருப்பதுதான் ஆதித்தனுக்கு பெருமையே தவிர ஆதித்தனால் சோழம் இல்லை. சோழமா நானா என்ற நிலை வருமாயின் என்னை கொல்லக்கூட நானே தயங்க மாட்டேன். இது நீங்கள் அறிந்ததே. ஆதித்தனை முற்றிலுமாக தனிமைப்படுத்தத்தான் இந்த உத்தரவே பிறப்பிக்கப்பட்டது. தனிமை மிக பெரிய வரம். தனது தகுதி என்ன என்பதை ஒவ்வொருவனுக்கும் புரிய வைக்கும். ஆதித்தனுக்கும் புரிய வரும், புரிய வேண்டும். கொண்ட லட்சியமோ கொள்கையோ தவறென்று சொல்லவில்லை. அதே சமயம் அதனால் சோழத்திற்கு நலனிற்கும் அமைதிற்கும் கேடு விளைவுமெனில் அதனை களையெடுக்கவும் தயங்க மாட்டேன் என்பது அவனுக்கு புரிய வேண்டும். இங்கு இருப்பவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்ற சுந்தரரின் பேச்சு மதுராந்தகனை இம்சித்தது. அரசே என மதுராந்தகன் ஆரம்பிக்க, போதும், இட்ட உத்தரவுகளை நிறைவேற்றும் பணியை ஆரம்பியுங்கள். இனி விவாதிக்க ஏதும் இல்லை. அனைவரும் செல்லலாம் என்று கட்டளையிட்ட சுந்தர சோழர் திரும்பி நடக்க, அவரை வணங்கிவிட்டு திரும்பிய அனைவரையும் ஒரு விஷயம் என்ற சுந்தரரின் வார்த்தைகள் தடுத்து நிறுத்தின. சோழத்தின் மாண்பு பற்றி, பறிகொடுத்த பாண்டியரின் மணிமுடி ஆரம் பற்றி இனி எவரும் கவலைப்பட தேவையில்லை. என் பாட்டன் 1ஆம் பராந்தகன் தவறவிட்டதை இந்த 2ஆம் பராந்தகன் மீட்டு வருவான் விரைவில். அடுத்த தலைமுறை இது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. தளபதியாரே, சாளுக்கியம் முடித்து வாருங்கள். ஈழத்தை என்னவென்று விசாரித்து வருவோம். மதுரை கொண்ட ராஜகேசரியான சுந்தர சோழனும் போர்க்களத்தில் ராட்சசன் என சொல்லப்படும் சோழ தளபதியும் இணைந்து களம் புக போகுவதை வரும் தலைமுறை பார்த்து ஆனந்தப்படட்டும். வயதாகிவிட்டதல்லவா நமக்கு. நாம் வேட்டையாடுவதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் இந்த தலைமுறை வீரத்துக்கு வயது இல்லை என்பதை என்ற சுந்தரர் எவர் பதிலையும் எதிர்பாராது அங்கிருந்து விலகினார். சுந்தர சோழரின் இந்த ஆணைகள் ஆதித்தனின் தலை விதியையே மாற்றியமைக்கப் போகிறது என்பது மட்டும் புரிந்தது பழுவேட்டரையருக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.